ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு பயங்கரவாத தாக்குதல் ஆஸ்திரேலிய அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், அரசாங்கத்தினுடைய அறிவிப்புக்கு அமைய ஒரு பயங்கரவாத தாக்குதல் நேற்று ஆஸ்திரேலியாவில் பொண்டி கடற்கரையில் நடத்தப்பட்டிருந்தது. இதே மாதிரியான தாக்குதல் உலகத்தினுடைய பல நாடுகளிலையும் நடத்தப்படலாம். காப்பிகேட் தாக்குதல்னு சொல்லுவோம். ஒரு தாக்குதல் சம்பவம் நடக்கும், அதே மாதிரி அதனால் தூண்டப்படுற ஒரு சில நபர்கள் அதே மாதிரியான தாக்குதலை சில இடங்கள்லையும் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தினுடைய பல நாடுகளிலையும் யூதர்கள் வந்து போகக்கூடிய இடங்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. இலங்கையிலேயும் யூத வழிபாட்டு தலங்கள்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சில இடங்களுக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. நேற்று ஆஸ்திரேலியாவில் நடந்த தாக்குதலில் உண்மையில் என்ன நடந்தது, இதுவரைக்கும் என்ன தகவல்கள் தெரிய வந்திருக்கு, அதை பற்றின முழுமையான விசாரணை அறிக்கைகள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். ஆஸ்திரேலியாவினுடைய பொண்டி கடற்கரைன்றது பிரபலமான ஒரு கடற்கரை, ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து போகக்கூடிய கடற்கரைன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கான ஏற்பாடு நேற்று செய்யப்பட்டிருந்தது. யூதர்களுக்கான நிகழ்வு. எங்களுக்கு இந்துக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தீபாவளி நாங்கள் கொண்டாடுறோமோ லைட்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்னு சொல்லி கொண்டாடுவோம். அது மாதிரி யூதர்கள் லைட்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஹனுக்கான்னு சொல்லப்படுற திருவிழாவை கொண்டாடுறாங்க. நவம்பர் மாதம், டிசம்பர் மாத காலகட்டத்தில் இந்த திருவிழா கொண்டாடப்படுது. 8 நாட்கள் கொண்டாடப்படும் சொல்லப்படுது. அதனுடைய முதலாவது நாள் அந்த திருவிழாவை வரவேற்கிறதுக்கான ஒரு நிகழ்வுன்ற அடிப்படையில் பொண்டி கடற்கரையில் இதற்கான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்கள்னு சொல்லி எந்த விதமான வயது வித்தியாசமும் இல்லாமல் குடும்பமாக அந்த இடத்துல வந்து பலரும் கூடியிருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமானவர்கள் இந்த திருவிழாவை வரவேற்கிறதுக்கு கூடியிருந்தாங்கன்னு சொல்லி, இதை கொண்டாடுறதுக்கு கூடியிருந்தாங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வு ஆரம்பமாகி கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு பிறகு ஆஸ்திரேலிய நேரப்படி 6:40-42க்கு சரமாரியான துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்குது. அதுக்கு பிறகு வெளிவந்த வீடியோக்கள் இருந்து தான் என்ன நடந்திருக்கு என்ற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு 2 பேர் துப்பாக்கிதாரிகள் என்றதை போலீஸ் அதிகாரிகளும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. 2 துப்பாக்கிதாரிகள் கடற்கரைக்குள்ள போய் பிரவேசித்து கண்ணில் படுற எல்லாரையுமே சரமாரியா சுட்டு தள்ளி இருக்கிற ஒரு கொடூரமான மிலைச்சத்தனமான சம்பவமாக இது பதிவாகி இருக்கு. கடைசி அந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் 15 இல்லாட்டி 16 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. 40க்கும் அதிகமானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இதில் துப்பாக்கிச்சூடு நடத்த வந்தவர்களில் அப்பாவும் மகனும் என்றது இன்னும் ஒரு மேலதிகமான அதிர்ச்சியான தகவல். அப்பாவும் மகனும் சேர்ந்து கொண்டுதான் கையில் இருந்த துப்பாக்கியை பயன்படுத்தி கண்ணில் எதிரில் வந்த எல்லாரையும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல், குழந்தைகள், பெண்கள் சொல்லி எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் சரமாரியாக சுட்டு தள்ளி இருக்கிற மிலைச்சத்தனமான கொடூரமான சம்பவமாக இது பதிவாகி இருக்கு. இந்த சம்பவம் துப்பாக்கிச்சூடு நடந்த நேரத்தில் போலீஸ் அதிகாரிகள் போலீஸுக்கு வந்து ஒரு 5-6 நிமிஷத்துலேயே தகவல் சொல்லப்படுது. போலீஸ் உடனடியாக போன நேரத்திலையும் துப்பாக்கிச்சூடு நடந்து கொண்டிருக்கு. போலீஸ் அதிகாரிகள் 2 பேரையும் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அதில் 50 வயதான ஒரு நபர் வந்து கொல்லப்படுறார். துப்பாக்கிதாரி 50 வயதான நபர் கொல்லப்படுறார். அவருடைய மகன் 24 வயதான நபர் வந்து துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்திருந்தது. 24 வயதான நவீத் அக்ரம் சொல்லி அவருடைய பேர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா சர்வதேச ஊடகங்கள்லையும் அவருடைய பேரோட இந்த விவரம் வந்து செய்தியாக அதிகம் பேசப்படுறதையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிற நேரத்தில் பேர் விவரங்கள் வெளியிடப்படும் போது இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. வெளிப்படையாக கதைக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது இலங்கையிலே இருந்தாலும் சரி, சர்வதேச நாடுகளில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த ஒரு பாகத்திலே இருந்தாலும் சரி, இஸ்லாமிய பேரா இருக்குன்னு சொன்னா ஒட்டுமொத்த சமூகத்தின் மேல இந்த பார்வைன்றது திரும்பும். ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியில் இருந்தாலும் சரி, இலங்கையில் மட்டும் கிடையாது, சர்வதேச அளவில் உலகத்தில் எங்கே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் மேலே தான் கவனம் திரும்பும். ஒரு அவதூறு பரப்புற மாதிரியான செயற்பாடு, இன துவேசமான ஒரு சம்பவமாக இது வந்து மாற்றப்படும். அந்த மாதிரியான செயற்பாடுகள் இப்போவே பல நாடுகளில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு. ஆனால் இதில் பதிவாகி இருக்கிற இன்னும் ஒரு சம்பவம் என்று சொன்னால், ஒரு நபர் 2 பிள்ளைகளோட அப்பா ஒரு சில செகண்ட்களுக்குள்ள அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறாரு. துப்பாக்கிச்சூடு நடத்தி கொண்டிருந்த துப்பாக்கியை பின்னால போய் அந்த நபர் பிடிச்சு தன்னுடைய உயிரையும் பணையும் வச்சு இந்த செயற்பாட்டில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. அந்த துப்பாக்கிதாரிட்ட இருந்து துப்பாக்கியை பறிச்சு எடுத்து துப்பாக்கிதாரியை நோக்கி சுடுறதுக்கு முயற்சி எடுக்கிறார். ஆனால் சூடுபட்ட மாதிரி இல்லை. துப்பாக்கிதாரி வந்து நடந்து போகிறது அந்த வீடியோவில் பதிவாகி இருந்தது. 43 வயதான அஹமட் என்று சொல்லப்படுற நபர் வந்து ஒரு சாதாரணமான பழக்கடை வியாபாரியாக இருக்கிறார். பழக்கடை வச்சிருக்கிற நபர், 2 பிள்ளைகளோட அப்பா, ஆஸ்திரேலியாவினுடைய ஹீரோன்னு சொல்லி இன்றைக்கி பாராட்டப்படுறார். ஆஸ்திரேலியாவில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக சர்வதேச அளவில் இன்றைக்கி இன்டர்நெட் எடுத்து பார்க்குற நேரத்தில் அவருடைய பேர் தான் எல்லா இடங்கள்லையும் அதிகம் பேசப்பட்டு வருது. ஆனால் இதில் நாங்கள் பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் போது நான் முதல்ல சொன்ன மாதிரி 24 வயதான அந்த நபருடைய பேர் இஸ்லாமியர் சொல்லி துப்பாக்கிதாரி அடையாளப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தின் மேலே
பார்வை திரும்பும். ஆனால் ஒரு குழுவை, ஒரு மக்கள் கூட்டத்தையே காப்பாற்றி இருக்கிற நபரும் கூட 2 பிள்ளைகள் அப்பா, அவரும் ஒரு இஸ்லாமியர். அந்த சந்தர்ப்பத்தில் எதை பற்றியுமே அவர் யோசிக்கல. தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ, தன்னுடைய பிள்ளைகளை பற்றியோ, இல்லாட்டி தன்னுடைய உயிரை கூட பற்றி கவலைப்படாமல் அந்த இடத்துல அந்த செகண்ட்ல எடுக்கிற தீர்மானம், யாருமே அந்த மாதிரியான தைரியமாக செயல்படுறதுக்கு எல்லாருமே முன்வர போகிறது கிடையாது. ஆஸ்திரேலிய பிரதமர் கூட நேரடியாக அவர் பாராட்டி இருக்கிறார். ஆனால் இதில் இருக்கிற ஒரு கசப்பான உண்மை என்னன்னு சொன்னால், பாகிஸ்தான் பின்புலத்தை கொண்டவர்கள் தான் துப்பாக்கிதாரிகள் என்ற மாதிரி ஒரு சில ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் அதே ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சு எதையுமே பற்றி யோசிக்காம பல நபர்களினுடைய உயிரையும் காப்பாற்றுறதுக்கு முன்வர்ற சந்தர்ப்பத்தில் ஆஸ்திரேலிய பிரஜை சம்பந்தமா நாங்க பெருமை அடைகிறோம் என்ற மாதிரி அது பேசப்படுது. துப்பாக்கிதாரியா இருந்தா பாகிஸ்தானிய பின்புலம் சம்பந்தமா தேடுற அதே ஊடகங்கள், அதே சமூகம், இல்லாட்டி ஒரு தரப்பு காப்பாற்றி இருக்கிற நபர் ஆஸ்திரேலிய பிரஜையா மட்டும் தெரிகிறார். 2 துப்பாக்கிதாரிகள்ல ஒருவர் உயிரோட இல்ல, 50 வயதான நபர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அவர் சம்பந்தமான தகவல்கள் இன்னைக்கு ஆஸ்திரேலிய போலீசால வெளியிடப்பட்டிருந்தது. அதுல குறிப்பா அவருக்கு 10 வருஷங்களுக்கு முதல்லயே துப்பாக்கிகளை வச்சிருக்கிறதுக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 6 துப்பாக்கிகளுக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி அனுமதி பெற்ற துப்பாக்கிகளை தான் இந்த மாதிரி பொதுமக்களை சொட்டு கொலை செய்யறதுக்காக அந்த நபர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றதும் விசாரணைகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனைகள், சம்பவ இடத்துல இருந்து 3 துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனைகளுக்கு பிறகு இன்னும் 3 துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, மீட்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற இன்னும் ஒரு பாரதூரமான விஷயம் என்னன்னு சொன்னால், துப்பாக்கிச்சூடு நடத்துறது மட்டும் அவர்களுடைய திட்டம் கிடையாது. துப்பாக்கிச்சூடு நடத்துனதுக்கு பிறகு ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டமும் வகுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வெடிபொருட்கள் அவர்களுடைய கார்ல பொருத்தப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் 2 வெடிபொருட்கள் அந்த மாதிரி மீட்கப்பட்டிருக்கு. ஆனால் எந்த விதமான சேதங்களும் இல்லாட்டி அது ஆக்டிவ் நிலையில் இருக்கல, இயங்க நிலையில் இருக்கல என்ற விஷயமும் போலீசால் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதை பற்றின விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. சம்பவம் நடந்த இடத்துல ஒரு கருப்பு கொடி கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி இதை பற்றி விளக்கம் அளிக்கிற ஊடக சந்திப்பு நடந்த நேரத்தில் ஒரு ஊடகவியலாளர் போலீஸ் உயர் அதிகாரிகிட்ட கேட்கிறார். இந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு கருப்பு கொடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி மேலதிக தகவல் இருக்கா என்று சொல்லி கேட்கப்பட்டிருந்தது. அவர் சொல்லியிருந்தார், ஊகங்களுக்கு இப்போதைக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, இதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்னன்றதை பற்றி நாங்கள் விசாரித்து கொண்டு இருக்கிறோம், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு பின்னால் 3வது ஒரு நபர் கிடையாது, முதல்லையே திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல்ன்றதுக்கான ஆதாரங்களும் இதுவரைக்கும் கிடையாது. வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லாட்டி போன் மெசேஜ் எதுவுமே கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமா இது சில நேரங்கள் இருக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் இதுவரைக்கும் நடந்த விசாரணைகள் அந்த மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு. அந்த 2 பேருடைய குடும்பங்களை சேர்ந்தவர்கள்ட்டையும் போலீஸ் விசாரிச்சிருக்கு. ஆனால் நோக்கம் என்னன்றதை பற்றின உறுதிப்படுத்தப்பட்ட எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் கிடையாது. இந்த மாதிரியான ஊகங்களை பரப்ப வேணாம்னு சொல்லியும் அந்த ஊடக சந்திப்பில் ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இதே மாதிரியான தாக்குதல் உலகத்தினுடைய பல நாடுகளிலேயும் யூதர்களை இலக்கு வச்சு நடத்தப்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு பேரவையால் இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அதன் மூலமா சிலர் தூண்டப்பட்டு இந்த மாதிரியான தாக்குதல் வேறு நாடுகளிலையும் நடத்தப்படலாம். இதுக்கு முதல்ல கடந்த கால அனுபவங்களோட ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லி இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு பேரவை ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் உலகத்தினுடைய பல நாடுகளிலையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவாக இருக்கலாம், யூகே இருக்கலாம், நியூசிலாந்து, ஜெர்மன், இலங்கையிலையும் கூட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. கொழும்புல இருக்கிற சில யூதர்களுக்கான நிலையங்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சில இடங்கள் இருக்கு. அந்த மாதிரியான இடங்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு என்ற தகவலும் நேற்றிரவே வெளிவந்திருந்தது. ஏற்கனவே போன வருஷம் பரபரப்பா அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்பாறையில் அருகம்குடாவில் கடற்கரையில் ஒரு யூதர்களுக்கான நிலையம் சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலையும் இதே மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம், அதுக்கான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு என்ற செய்தி பரபரப்பா பேசப்பட்டிருந்தது. உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு திட்டம் இருந்து அது முறியடிக்கப்பட்டிருந்தது. அதோட சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லி ஒரு சில நபர்கள் கைது செய்யப்பட்ட செய்திகள் கூட அந்த காலகட்டத்தில் அதிகம் பேசப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இப்போ ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதலுக்கு பிறகு அதை பின்பற்றி அதால் தூண்டப்படுற சில நபர்கள் சில நாடுகளில் தாக்குதல் நடத்த முடியும் சொல்லி இஸ்ரேலால ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பல நாடுகளிலையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சொல்றார், ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரியான நிலைமை உருவாக முடியும் சொல்லி நான் ஏற்கனவே எச்சரித்திருந்தேன். யூதர்களுக்கு எதிரான கோஷம்ன்றது ஆஸ்திரேலியாவில் தலைதூக்கி இருந்தது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காததினுடைய விளைவு தான் இந்த மாதிரியான ஒரு பாரதூரமான சம்பவம் என்ற மாதிரி அவர் ஒரு விமர்சனமான கருத்தை பதிவு
பதிவு செய்திருந்ததையும் பார்க்க முடியுது. உலகத்தினுடைய பல நாடுகள் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறதையும் வருத்தம் தெரிவிச்சிருக்கிற செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் சொல்லி பல நாடுகள் பல அமைப்புகளாலையும் இந்த தாக்குதல் கண்டிக்கப்படுது. இது உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு தாக்குதல். இதுல கொல்லப்பட்டிருக்கிற நபர்கள் யாரு, தாக்குதல் நடத்தி இருக்கிற நபர்கள் யார் என்னன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரணமா விடுமுறையை கழிக்கிறதுக்குன்னு சொல்லி போயிருக்கிற ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுக்கு சொல்லி குடும்பத்தோட போயிருக்கிறவர்கள் மேலே நடத்தப்பட்டிருக்கிற ஒரு மிலேச்சத்தனமான கொடூரமான தாக்குதல் என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணைகள் தொடர்ச்சியா நடத்தப்படுது. அது எதிர்வரும் மனத்தியாலங்கள் இல்லாட்டி நாட்கள்ல வெளிவரும் சொல்லி நாங்கள் நம்புவோம், எதிர்பார்ப்போம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.